ஹாய் காய்ஸ் அண்ட் ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஒன் ஷார்ட்டோட 2x2 தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மாஸ்க் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்களும் ஜேகே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருப்பீங்க. அவன் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் அவனை அப்படியே வியர்டான ஐஸோட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். என்ன பேசுகிறேன், என் கையை விடு. ஏய், நான் நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும். நீ சொல்கிறதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? என்ன மீனிங் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? கையை விடுன்னு சொல்கிறேன்ன. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போடி, விடு அப்படிங்கும்போது பட்டுன்னு கதை திறக்கிற சவுண்டு தான். நீங்கள் சவுண்டு கிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் செக்கியோட செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸ் அப்படி இன்சர்ட் பண்ண மாதிரி அவன் டைட்டாக அப்படியே ஷர்ட்டை பிடிச்ச மாதிரி ஆயிடுறீங்க. பார்த்தா ஜிம்முன்னு தான் உள்ளே வந்துட்டு அவன் இந்த காட்சை பார்த்துட்டு ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கல, உங்களை அப்படியே அழகாக ஹக் பண்ணி ஓகே 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 பயப்படாத ரிலாக்ஸாக இரு. ஜிம்முன்னு தான் டோரை ஓப்பன் பண்ண சவுண்டு தான் அது. இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேப் பண்ணி கொடுக்குறான். ஜிம்முன்னு அப்படியே வாயில் 2 கையை வச்சு பொத்திக்கிட்டு நின்று அப்படியே பெரிய ஐஸோடு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரியலைஸ் ஆகி டக்குன்னு அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லடி, ஓகேவா பண்ணி முதல்ல நீ நகரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்முன்னு அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான். ஏய் எருமை மாடு, ஏன்டா இப்படி கரெக்டான டயத்தில் தப்பான டைமிங்கில் வந்த? சாரி மச்சான், எனக்கு தெரியாது. ஏய் இரு, நீ எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு எப்பறம் நீ என்னை திட்டுற? என்னடா இது? அது நான் அப்புறம் சொல்கிறேன், வா போகலாம். ஏய் எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லு. அவளை கூப்பிட்டு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு அவள் வேணும்னு சொல்லிட்டேன்டா. அடப்பாவி, இப்படியே சொல்லிட்டியா? ஆமாம் அப்படியே சொல்லிட்டேன். இந்த ஐ லவ் யூ எல்லாம் சொல்லலை, அதெல்லாம் சொன்னதான். அப்புறம் மெயினாக எனக்கு என்ன தோணுதோ அவளை பார்க்கும்போது அதை சொல்லிட்டேன். ஜேகே உன் கண்ணத்தை காட்டு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பக்கட்டும் திருப்பி காட்டிகிட்டு இருக்கான். அடிக்கல இதை கேட்டு அவ, ஏய் என்ன நக்கலா? பின்ன என்னடா, யாராச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்களா? இங்கே பாரு ஜிம்மன், என் மனசில் என்ன இருந்துச்சோ நான் அதை அவள்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு அவள் என்ன சொன்னா? எங்கே சொல்ல விட்ட, அதுக்குள்ளே தான் நீ வந்துட்டியே. ஓ இதான் நம்மள பேசுகிறானா? சரி வாடா நம்ம போகலாம். ஏய் எங்கே போகிறோம்? பின்ன எங்கே போகிறோம் இப்போ நம்ம அப்படிங்கிறான். ஃபாலோ தான். வேணாம் ஜிகே, சத்தியமாக முடியாதுடா, காலேருந்து டயர்டாக இருக்கேன். ஏய் என் லவ்வரை நான் ஃபாலோ பண்ணாமல் வேற யாரை ஃபாலோ பண்ணுவா? அதை தான் கேட்குறேன். உன் லவ்வரை நீ ஃபாலோ பண்ணு, நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? நான் போகிறேன்னா அப்போ நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்முன்னு கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான். இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிட்ட தான் போகிறீங்க. அவள் ஒரு இடத்துல அப்படியே தலையில் கைச்சிட்டு உட்காந்துருக்குறா. அம்மா தாயே, ஏண்டி இவ்வளோ லேட்டு? முதல்ல வா கிளம்பிங்க, இருந்து ஃபஸ்ட்டு போகலாம். ஏன் என்னாச்சு? ஃபஸ்ட்டு வான்னு சொல்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்கை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட வந்துட்டுருக்கா. உங்கள் பின்னாடியே ஜிம்முன்னு ஜெக்கியும் வந்துட்டுருக்காங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போ நீங்களும் என்னதான் உங்கள் கொஞ்சம் ஒரு 50 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஜேகே ஜிம்முன்னு உங்களை பார்த்துட்டு நிற்கிறானுங்க. ஜிம்முன்னு தலையிலத்தேன்னு நின்றுட்டுருக்கான். ஜேகே உங்களை அப்படியே க்யூட்டான ஸ்மைலோட பார்த்துட்ருக்கான். என்னடி சொல்கிற, நிஜமாவே இப்படியா சொன்னா? ஆமாகேன், அவள் பொறுக்கி பையன் எப்படி சொன்னா தெரியுமா? யாராச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுவாங்களா? தப்பு தான். ஒருவேளை அவனுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லையேனோ. பழக்கம் இல்லைன்னா ஏன் ஒரு ட்ராமா ஒரு மூவி எதையுமே பார்த்துருக்க மாட்டானா? அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்டுங்க கூட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு கூட கேட்டிருக்க மாட்டானா என்ன? அவன் எப்படி தெரியுமா கேட்டான்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணுங்கிறான். இதுக்கு மீனிங் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து கத்துறீங்க. அவன் முன்னாடி தாண்டி நிற்கிறானுங்க. அதை விடு, பாரு காலையில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே டார்ச்சராக இருக்குது இவனா. அதான் காலேஜே முடிஞ்சிருச்சுல, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வா, எதாக இருந்தாலும் நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே 1 வீக் கிராஸ் ஆகுது. நீங்கள் இப்போது கேன்டீனில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். அப்படியே நீங்கள் செம்ம கடுப்பில் உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து டெப்பில் டம்முன்னு வச்சுட்டு அங்கே போய் அப்படியே கோவமாக உட்காடுறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜேகே அப்படியே கையை கட்டிக்கிட்டு சிரிச்ச மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கான். என்ன வேணும்? என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும். உனக்கு என்ன பைத்தியமா? யாராச்சும் இப்படி கேட்பாங்களா? நீ கேட்குறதோட மீனிங் என்னன்னாச்சும் உனக்கு தெரியுமா தெரியாதா ஜேகே? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எனக்கு வேணும்.
எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. மை காட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? லிட்ரலி நீ என்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க. கேன்டீனில், காலேஜில், ஈவன் பஸ் ஸ்டாண்டு, ஸ்ட்ரீட்டு, உங்கள் வீட்டில் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக தேட்ரு, பார்க்கு, பீச்சுன்னு போகும்போது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதான் ஏன் பண்ணுற? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காத ஜேகே. இது பேர் லவ்வே கிடையாது. இங்கே பார், எனக்கு இதான் லவ். எனக்கு எனக்கு இதுக்கு பேரெல்லாம் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. அவ்வளோதான். எனக்கு என்னன்னு தெரில, உன்னை ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி நீ பேசணும்னு வச்சுக்கவே ஒன்றா. நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று ஃபீல் பண்ணணும். அசிங்கமாக பேசுகிற, இதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சு பேசுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹாஷாகவே திட்டுறீங்க. அவன் அப்படியே அமைதியாகிடுறான். டேய் என்னடா நீ ஜிம்மன், அது ஒயன், சாரி ஒயன், இவன் ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து ஹென்னா உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றா. மச்சான் என்ன என்னப்போ உனக்கு பிரச்சனை? இருடி, ஏண்டி அவன் மேலே இருக்க கோவத்தை என் மேலே காட்டுற? பின்ன என்னடி, எங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் தெரியுமா? வீடு வரைக்கும் வந்திருக்கான். மார்னிங் பார்க்குறேன், காலைல எந்திரிச்சு இவன் மூஞ்சில் தான் முழிக்கிறான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? என்னை மென்டலி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. ஒரு நிமிஷம் இரு. அவனுக்கான ஃபீலிங்ஸ் அவன் சொல்லிட்டான். நீ முடியாதுங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இதுக்கு மேலே நான் எப்படி தான் தெளிவாக சொல்கிறது? அவன் பண்ணுறது லவ்வா என்னன்னு அவனுக்கே தெரில. இதில் நான் எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரில. சரி வயன், காம் டவுன் ரீ. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன ஹென், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவன் என்னால் சும்மா டே ஃபுல்லாக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். எனக்கு அது வேறு கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஹென் கையை அப்படியே சீக்ஸில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறா. எதுக்கு இப்போ நீ அப்படி பார்க்குற? இல்லை பேசு நீ பேசுகிறத நான் கேட்குறேன். ஹென் ஒழுங்கா எதுக்கு அப்படி பார்த்த சொல்லு. இல்லை, உன்னை டார்ச்சர் பண்ணியே சுற்றிட்டு இருக்க ஒரு பையன், ஆனால் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னியே, அதுக்கு தான் அப்படி ஒரு பார்வை பார்த்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ பேசு. ஹென் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடி, இப்போ என்ன, அவன் உன் பின்னாடி வரக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம். உனக்கு அவனை பிடிக்கலல்ல? நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவளை ஷியோராக உனக்கு அவனை பிடிக்கலல்ல? ஆமாம், எனக்கு அவனை பிடிக்கல. அப்போ சரி, நான் சொல்கிற மாதிரி சொல்லு. என்ன சொல்லணும்? பேசாமல் வா, மேரேஜ் பண்ணிக்கலான்னு கூப்பிட்ரு. என்ன வளர்றியா? நிஜமா ஒயன், இந்த மாதிரி பசங்கள்லாம் மேரேஜ், கமிட்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கா பயந்து போயிடுவானுங்க. நீ வேணா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. அவன் அப்படியே மறுநாளே கட் ஆயிடுவான். ஹென் நிஜமாக சொல்கிறியா என்ன? ஆமாம் நிஜமா. நெக்ஸ்ட் டைம் அவன் பின்னாடி வந்தானா இதை ட்ரை பண்ணிப்பாரு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அது ஜேகே குடிச்சிட்டு இருந்த ஜூஸ், அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்க. அவன் குடிச்சதேடி நான் குடிச்சிட்டு இருந்தேன், அது எப்படி சொல்லலை? இல்லை, கொஞ்சம் டென்ஷனாக இருந்தியா? சரி அதான் குடிச்சிட்டு போட்டுமேன்னு விட்டேன். பரவாயில்ல விட, அவங்க பே பண்ணியிருப்பானுங்க. சீச்சி, இது அவனோட எச்சி, போடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தூக்கி போட்டு போயிட்டுருக்கீங்க. நல்லா பண்ணுறாளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கா. ஸோ அப்படியே காலேஜ் அந்த டே கிராஸ் ஆகுது. ஈவினிங் டைம் தான். நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி ஜேகே ஜிம்முன்னு வந்துட்டு இருக்கானுங்க. வயன் இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேச எதுக்குமே இல்லை ஜேகே, ப்ளீஸ் இப்படி பண்ணாத நீ, சரியா? போய் வேறு வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாரு. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட பேசணும். ஒரு 5 மினிட்ஸ் நின்று நான் பேசுகிறத கேளுடி. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்கா? நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன, உங்ககிட்ட பேசணும். சரி வா, பேசணும் அவ்வளோதானே, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. கொஞ்சம் இந்த அவுட் சைடு உட்காருவாங்க இல்லையா ஸ்ட்ரீட்டில், அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவன் உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். சொல்லு, என்ன பேசணும்? அது இங்கே பாரு ஒயன், நீ கேட்குறது கரெக்டு தான். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு டச் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு ஃபீலிங். வாய்ஸ், நோஸ், லிப்ஸ், சீக்ஸ், எனக்கு நீ வேணும்னு தான் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸ்டாப் இட் ஜேகே. பப்ளிக் பிளேஸில் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னு உனக்கு புரியுதா? டச் பண்ண ஃபீல் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அது பேர் லவ்வே கிடையாது, அது லஸ்ட். ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருத்தவங்களை பார்த்து, கண்ணை பார்த்து பேசணும், ஃபீல் பண்ணணும், அது லவ். டச் பண்ண எனக்கு ஃபீல் பண்ணணும்னு தோணுங்கிறது லஸ்ட். ஃபஸ்ட்டு நீ லவ் பண்ணுறியா, உனக்கு லஸ்ட்டு தேவையாங்கிறதே உனக்கு தெரியல. நல்லா கேட்டுக்கும், நான் அந்த
டைப் பொண்ணு கிடையாது. பின்னாடி நிறைய பேர் சுற்றுறாளுகள்ல, அவள்கிட்ட போய் கேட்டுக்க சரியா? யாராச்சும் ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து இப்படி ஏதாச்சும் கேட்டிருக்கானா அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டுப்பாரு. நானா இருக்கிறச்ச பொறுமையாக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், போதுமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ம் ஒயன், நான் ஃபஸ்ட்டு பார்த்தது உன் கண்ணை தான். மை காடி, உனக்கு எப்படி சொல்கிறது? என்ன கண்ணை பார்த்த, இப்போ என்ன காதல் வந்துருச்சு, உனக்கு நான் வேணும், நீ என்ன ஃபீல் பண்ணணும், வா எந்திரி. எங்கே எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனே எந்திரிக்கிறான், நீங்களே எந்திரிக்கிறீங்க. ஜேகே கையை பிடிச்சிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஓயன் என்ன பண்ணிட்டு இருக்க ஓயன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன வா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜேகே, லவ் பண்ணுறோம்ல, லவ் பண்ணுறல்ல நீ பண்ணுறதானே, வா கல்யாணம் பண்ணிக்கலாம், நாளைக்கே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். வேணாம் இப்படியே வர, இந்த காலேஜ் பேக்கு, இந்த காலேஜ் ட்ரெஸ்ஸு, உள்ளே இருக்க 2 புக்ஸு, இப்படியே வர லைஃப் லாங் நான் உன் கூட இருக்கேன், என்ன நீ வச்சு பார்த்துக்கிறியா, நல்லபடியாக பார்த்துக்கோல்ல, அதான் நீ என்னை லவ் பண்ணுறியே அப்படிங்கிற. அவன் அப்படியே நிற்கிறான். பாஜிக்கு போகலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை இழுக்கும்போது, ஒயன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கைக்குள்ளேருந்து அவன் கையை எடுக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நக்கலாக ஒரு சிரிச்சிட்டு, பாத்தியா பயப்படுற, மேரேஜ்னா பயப்படுற, ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் சரியா, ஃபேமிலியை பார்க்கணும், என்ன கவனிச்சுக்கணும், எனக்கு வேணுங்கிறத நீ வாங்கி தரணும், என்ன நீ பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது நீ அதை பார்த்துக்கணும், அதுக்குன்னு ஒரு லைஃப்பை நீ அமைச்சு கொடுக்கணும், இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா? இதெல்லாம் உன்ன மாதிரி பசங்களுக்கு புரியாது, அதை எடுத்துக்கவும் தெரியாது. சடனாக உங்கள் கையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தா இந்த மாதிரி தான் பயப்படுவீங்க. கல்யாணங்களும் பயப்படுற பற்றியா? இது லவ் கிடையாது ஜேகே சரியா? என்ன இப்போ உனக்கு நான் வேணும்னு சொல்கிறேன்ல, கல்யாணம் பண்ணிக்க. சரியா பண்ணிக்க, என்ன மொத்தமாக உனக்கு தரேன் சரியா, நான் உனக்கு தான். பண்ணிக்கலாமா இப்போ கல்யாணம், மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறீங்க. அவன் அமைதியாக நிற்கிறான், எதுவுமே பேசலை, அவங்க கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். உன் கண்ணிலே தெரியுது உன் பயம். ஓ ஜேகே, போயிட்டு வேற வேலை ஏதாச்சும் இருந்தால் பாரு சரியா, நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது, உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இனிமே பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திரும்பி பார்க்காம போகிறீங்க. அவன் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் எடுத்திருப்பான். ஏ ஒயன் இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீ இப்போ சொன்னியே அது நிஜமா? என்ன, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ எனக்கு தானே? அப்பா இவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை 2 கட்டிட்டு அவன் கிட்ட வர்றீங்க. சொல்றி, நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னா நீ இப்போ சொன்னதெல்லாம் எனக்கு தானே, உன்னோட லவ் தென் நீ ரெண்டுமே. இவனை ஆமாம் சார், நான் உனக்கு தான், மொத்தமாக உனக்கு தான். நீ சொன்னே இந்த ஃபோர்ஹெட்டு, இந்த ஐப்ரோஸ், இந்த ஐஸ், நோஸ், லிப்ஸ் அண்ட் சீக்ஸ், சின், இயர்ஸ், அப்புறம் உன்னோட ஃபேவரெட் அதுவும் உனக்கு தான், நானும் உனக்கு தான், எடுத்துக்க, மொத்தமாக சேர்த்து எடுத்துக்க. வடா லூஸு பொறிக்கு போயில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து திட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஹென் கூட நீங்கள் காலில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் நிஜமாவே அப்படி சொல்லிட்டியாடி? நல்லா சொல்லிட்டேன், அவன் கண்ணில் பார்க்கணுமே அப்படி ஒரு பயம், நாளையிலேருந்து என் பக்கமே வர மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் ஐடியாலாம் எனக்கு மட்டும் தான் வரும். ஸோ பெருசாக ஒன்றும் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நாளைக்கு லஞ்சு மட்டும் ஸ்பான்சர் பண்ணிடு. பண்ணுறேன்டி, சரி வை, நான் தூங்க போகிறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு, வாடா இனிமேல் அவன் பின்னாடியே வர மாட்டான்னு நினைக்கிறேன், நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காலேஜ்க்கு போகிறீங்க. உங்களுக்கு சம்திங் ஃபீல் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் வரையும் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. என்ன நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா, நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்க ஒரு மாதிரி. என்ன அதை பார்த்துட்டே இருந்துட்டு, என்னடி ஜேகேவா தேடுற, ஏன் என்ன இப்படிலாம் கேட்குற, ஐயோ ஒரு ஆக்டிங் விடாத, மார்னிங்லேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவனை தான் தேடிட்டு இருக்கேன், நல்லா தெரியுது, பச்சையாக தெரியுது. அது இல்லை, நேற்று சொன்னேன்னா அதான் இன்னைக்கு வந்திருக்கானான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒன்றும் என் பின்னாடியெல்லாம் வரல. ஆமாம்மா, அவன் பின்னாடி இன்னைக்கு அவன் வரவே இல்லை, ஏன்னா அவன் இன்னைக்கு காலேஜே வரல. ஓ சார் பயந்து காலேஜ்க்கே லீவ் போட்டாங்களா? சரி விடு, அவன் லீவ் போட்டா என்ன, போகலன்னா உனக்கு என்ன, இனிமேல் அவன் பின்னாடி வரமாட்டான், ஸோ நீ ஹாப்பியாக இரு அப்படிங்கிறா. உங்களுக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஹென், அப்போது இன்றைக்கி தானே அவன் லீவு, நாளைக்கு எதுவும் காலேஜ் வந்தானா என் பின்னாடி வரமாட்டான் தானே? அவர் மாதிரி உங்களை பார்க்குறா. வரணுமா என்ன? சாச்சா, என் பின்னாடி எதுக்கு அவன் வரணும், அவன்லாம் ஒன்றும் வர வேண்டாம்.
அதானே நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். என்ன தப்பா நினைச்ச? இல்ல, ஒரு வாரமா பின்னாடியே சுத்தி இருக்கிறானே, ஒரு வேளை உனக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், அதனால இன்னைக்கு வரலங்கவும் தேடுறியோன்னு நினைச்சேன். ச்சே, நான் அவனை அதுக்காகலாம் தேடல. அவனை ஏதாச்சும் பிடிக்குமா என்ன நமக்கு? நினைச்சேன், சும்மா நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனா யோசிச்சு பாரு, காலேஜே சுத்திட்டு இருக்க ஒரு பையன் உன் பின்னாடி 1 வீக்கா சுத்திட்டு இருந்திருக்கான். ம் எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லவன் தான். எது, ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நீ தான் வேணும்னு சொல்றது நல்லவனா? சும்மா இருன். எங்க பாரு வயன், அது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாரு. அவன் உன்னைய ஃபர்ஸ்ட் டச் பண்ணி தான் பார்த்துருக்கான், அதுவும் அந்த இடத்துல இல்லைல்ல ஹேன். ஆமாண்டி, அவன் ஐஸை தாண்டி ஃபர்ஸ்ட் டச் பண்ணான், அதை நீயே சொல்லியிருக்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு பெட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், பிகாஸ் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே இட் வாஸ் ஆக்சிடெண்ட். அதுக்காக அவன் பின்னாடியே வரணும்னு அவசியம் இல்லை. பட் அவனுக்குள்ளே வந்த ஃபீலிங் அவன் பின்னாடி வர வச்சிருக்கு. அது அவனுக்கு சொல்ல தெரியலையே நோ. அது எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறது கூடவா தெரியாது? இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா என்ன? இப்போ கூட பார்த்தியா, அவன் அப்ரோச் பண்ண விதம் தான் தப்புன்னு சொல்லி தவிர அவனை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. ஹென், நீ பார்த்துக்கோ, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அவனை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சரிம்மா வா. ஆனால் எனக்கு என்னவோ நீ அவனை ஹர்ட் பண்ணிட்டியோன்னு தோணுது அப்படிங்கிறா. நீங்கள் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் டோட்டலாகவே மாறிடுச்சு. என்ன ஹென் சொல்கிற? நீ தானே ஆனால் அந்த ஐடியா கொடுத்த, ஒன்னால தானடி. ஓ, அப்போ இப்போ தான் ஃபீல் பண்ணுறியா? நேற்று இது உனக்கு தெரியலையா? அவன் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிருக்க மேரேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை அவன் கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான், அவன் தான் பயந்துட்டானே, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உங்கள் ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டை பார்த்தா ஒரு 2-3 காசு அண்ட் வெளியே நிறைய செப்பல்ஸ் கிடக்குது, காரெல்லாம் புதுசாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே செப்பல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. யாரா இது இவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்குள்ளே? வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா? அப்பா நம்மக்கிட்ட என்னன்னே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஜேகேயோட பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களோட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக உள்ளே போய் பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாங்க, பிகாஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ட்ராகவும் எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படியே கப்பு சுப்புன்னு நிற்கிறீங்க. எதுக்க அந்த செட்டப்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்குமே பேசலை. உங்கள் அம்மா வந்து அங்கே கையை பிடிக்கிறாங்க. அம்மா என்ன நடக்குது? அப்புறம் சொல்கிறேன் வா. அம்மா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், வா உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. என்னங்க, நீ போய் அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாம்மா அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா. உங்களுக்கு சீரியஸாகவே புரியல என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு மேலே போகிற வரைக்கும் ஜெக்கி மட்டும் பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான், பட் இக்னோர் பண்ணிக்கிறான், ஒன்றும் பெருசாக எதுவும் காட்டிக்கல. உள்ளே போயிட்டு அம்மா என்னம்மா நடந்துகிட்ருக்கு? ஏய் முதல்ல பேக்கை கொண்டா, போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. அம்மா என்னன்னு சொல்லுங்கள், என்ன நடந்துகிட்ருக்கு? சொல்கிறது கேளுடி, போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே புஷ் பண்ணுறாங்க. நீங்களும் அங்கேருந்து வர்றீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா? இந்தா இதை போடு. அம்மா இந்த ட்ரெஸ்ஸு எதுக்குமா? இதை போடுன்னு சொல்கிறேண்ணா. ஐயோ அம்மா, இது ரொம்ப லாங்காக இருக்குமே, இதெல்லாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா தானே போடுவோம், இது எதுக்கு இப்போது போடுன்னு சொல்கிறேண்ணே. தொணன்னு பேசாத ஒயன். இந்த ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த பேங்கிள்ஸு, இந்த இயர்ரிங்ஸு, அப்புறம் இது. அம்மா இதெல்லாம் எதுக்கு? ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு நான் சொல்கிறேன், அவங்க போயிடட்டும் சரியா, அப்புறமேல் நம்ம பேசலாம். வா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம். அம்மா ஆனால் வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வெளில கூட்டிகிட்டு வராங்க. ஜேகே இப்போது உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ரொம்ப அழகாக பிரிட்டியாக வந்துட்டுருக்கீங்க. ஒரு நல்ல சில்வர் கலரில் ஒரு நல்ல ப்ளவுஸ், லாங்கான ஸ்கர்ட், லெஹங்கா மாடலில் அப்படி இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அவன் அப்படியே வச்சுக்கன்னு எடுக்காமல் உங்களை பார்த்துட்ருக்கான். அவங்க கையில் கிளாஸ் ஜூஸை கொடுத்து கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அழகாக பவ் பண்ணணும், ஓகேவா? நீட்டாக பவ் பண்ணிவிட்டு அமைதியாக பின்னாடி வந்து என்கிட்ட நிற்கணும், சரியா? என்ன நடக்குதுன்னு சொல்கிறியா நீ? ஃபஸ்ட்டு போவேன், நம்ம அப்புறமேல் பேசலாம்.
அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடி நடந்து போகிறீங்க. ஜேகே உங்களே தான் பார்க்குறான். பட் ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல. சிரிக்கவும் இல்லை. உங்களை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே உங்கள்கிட்ட காட்டிக்கல. இவங்க என்ன பண்ணுறான், இவங்கெல்லாம் யார்கிட்டே தெரில, என் வீட்டில் வேறு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக ஜேகிட்ட கொண்டு போயிட்டு நீட்டுறீங்க. அவனே எடுத்துக்கிறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. ஏதோ பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைனஸ் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் உங்கள் அம்மா பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேயே வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்ருக்கான். அவங்கள திரும்பி பார்க்குறான். வெளியில வா, இப்ப முடியாது, உங்க அம்மா இருக்காங்க பாரு. டீ உங்ககிட்டனா வயன், என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. கொன்றுவேண்டா, வெளியில வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க? ஃபர்ஸ்ட் பேச முடியாது, கால் பண்றேன். அட்டே ஒன்று, என்னடி உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தூசி இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போகுது. எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வயன், சொல்லுங்கம்மா. அது ஜேகே தெரியும் தானே? தெரியுமா, சேம் காலேஜ். சரி ஓகே, நீ அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லி அனுப்பிட்டு அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வா. நான் ஏன் அவங்கக்கிட்ட 2 வார்த்தை சொல்கிறத செய்வேன், ஆனால் அம்மா ஓடி அப்படிங்கிறாங்க. எல்லோரும் முன்னாடி போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஸ்மைலோட நீங்கள் பவ் பண்ணுறீங்க. ஜேகேயோட அம்மாலாம் அவங்கள வந்து ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே அப்பா அவங்க தலையில் அப்படியே டேப் பண்ணிட்டு போகிறாங்க. என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜேகே தான் லாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். நீங்கள் அவன் கூடயே சேர்ந்து வாக் பண்ணி உங்கள் வீட்டுக்கும் வெளியில் வர்றீங்க. ஜேகேயோட அம்மா அப்பா எல்லாருமே கார்கிட்ட போயிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில் வரும்போது சொல்லுங்கள் மேடம், என்ன பேசணும் நீங்கள்? ஒன்று திரும்பி பார்த்துருவாங்க அமைதியாக. என்ன நடக்குது இங்கே? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? யார் இவங்கெல்லாம்? என்ன நடந்துகிட்ருக்கு சொல்லுங்கிறண்ணா. இரு பொறுமையாக கேளுடி, சொல்கிறேன். சரி சொல்லு, இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சொல்லட்டா இல்லை உங்கள் அம்மா சொல்கிறேன்னாங்களே அவங்கள்ட்ட கேட்டுக்கிறியா? எனக்கு நீ தான் சொல்லணும். நீ என் வீட்டில் என்ன பண்ணுற சொல்லு. ஓகே நானே சொல்கிறேன். அதான் கேட்டியே நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு. அதான் நீங்கள் அப்படியே பேனு பார்க்குறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசல. உங்கள் வாயை வேற பெருசாக பொழந்துட்டீங்களா? அவன் கையை கொண்டு வந்து உங்கள் சின்ன அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி விட்டு, நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நீ வேணும். ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். ஏய் நீ லூஸாடா? அது ஏதோ நான் சும்மா சொன்னேன், அதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீ இங்கே என்ன? அப்போ நீ யோசிச்சு பாரு, இங்கே என்ன அப்போ? பொண்ணு பார்க்க வந்தியா? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஆமாம். அதான் எங்கள் அம்மா என்னை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களா? சூப்பர் என் டார்லிங், சும்மா பட்டுன்னு பிடிக்கிறியே. ஏச்சி கையிடுறா. இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏய் வச்சிருவண்டி ஒன்று. நேற்று மட்டும் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்த, வா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்னடி வேண்டாங்கிற? அது ஏதோ கோவத்தில் சொன்னேன். நீ பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறியன்னு கடுப்பில் சொன்னேன். அதெல்லாம் கேட்டு யாராச்சும் வருவாங்களா? இல்லை நீ போ, இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணு, எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. நீ பாருவயன், நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். அதுக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்குவேன். அப்புறம் நான் உன்னோட வருங்கால புருஷன். ஸோ என் முன்னாடி இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராத, அப்புறம் என் கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளவுஸு ப்ரெஸ் கட்டு லெஹங்கா மாடல் தானே அப்படி தானே வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹிப்பை பிடிச்சி பயங்கரமாக கிளிறான். ஈச்சி பொறுக்கி கையிடுறா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா, பாய், லவ் யூடி பொண்டாட்டி. பொண்டாட்டியா ஒன்றா நில்லுடா அப்படிங்கிறதுக்குலையும் பை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் சொல்லிடுவேன் ஜேகே. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்லிடுவேன், நான் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்க. நீ பண்ண மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. இல்லடி, நல்ல இடம், அப்பா தான் ஓகே சொல்லிட்டாரு, பையனும் நல்ல பையன்தான், சேம் காலேஜ் வேறு படிக்கிறீங்க, உங்களுக்கு இது லாஸ்ட்டு செமஸ்டர் தானே. ஸோ மேரேஜ் முடிக்கிறதுக்கும் நீ காலேஜ் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பையனுக்கு நீ ஒர்க்கில் போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, ஃபுல்லாக ஓ ஃப்ரீடம் தானா, நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு ஓகேவா. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்காண்டி. மா ப்ளீஸ்மா,
நீயும் அந்த வார்த்தையை சொல்லாத சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? அது இல்லை ஒயன் அப்படிங்கும்போது என்னை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ரூமுக்கு போயிட்டு என்னைக்கு தான் கால் பண்ணுறீங்க? அவள் வாயே பொழந்துட்டா. என்னடி சொல்கிற? பொண்ணு பார்க்க வந்துட்டானா? பொண்ணு பார்க்க மட்டும் வரலடி. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் மேரேஜ். எதே நெக்ஸ்ட் வீக்கில் மேரேஜா? என்னடி ட்ரெஸ் எடுக்க போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டி. இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஏய் அட்லீஸ்ட் மேரேஜுக்கான டைம்னாச்சும் நீ கேட்கலாம்ல. ஏன் நானே மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லலான் இருக்கேன். சும்மா இரு. உனக்கு அவனை பிடிக்கும் தான், அது உனக்கு தான் தெரியல. எனக்கு கூட அவனை பிடிக்காது. நீ ஃபோனை வை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகேயோட வீட்டில் தான் அவன் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அவங்க அம்மா தான். ஐயோ என்ன சொல்கிறீங்க? அப்படியா? சரி விடுங்க. அது அப்படி தான் இருக்கணும்னா நம்ம என்ன மாற்றவா முடியும்? ஜெகி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் கொஞ்சம் கஷ்டப்படுவான் தான், இருந்தாலும் நான் மனசை தேத்திக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை வைக்கிறாங்க. ஜேகி ஒரு பயத்தோடு அவங்க அம்மா கிட்ட வரான். அம்மா என்னாச்சு? யார் ஃபோனில்? ஒயன் வீட்டிலேருந்து தாண்டா. ஏன் என்னம்மா என்னாச்சு? அதை ஏன் ஜேகி கேட்குற? என் மனசே தாங்கலை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னம்மா என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒயன் எதுவும் மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாளா என்ன? என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? அவள் எப்படி கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவா? அவள் தான் ஃபஸ்ட்டு அங்கேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. அவன் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். என்னம்மா சொல்கிறீங்க? ஒயன்ட்ட நான் பேசினேன், அவளுக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் தானா? உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒயன்ட்ட தான் பேசினேன். அப்போ இப்போ பேசினது இது ஒயனோட அம்மா. அப்புறம் ஏன் இந்த ஷாக் ரியாக்ஷன் அது இதெல்லாம் சொன்னீங்க? ஒன்றும் இல்லைடா, ஒயன் அம்மா கிட்ட அவங்க ட்ரெடிஷ்னல் படி ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி எனக்கும் கேட்டிருந்தேன். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கே நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அதுவா ஜிகே, உன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை ஒயன் செலக்ட் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. ஒருவேளை ஒயன் செலக்ட் பண்ணுவான்னு நீ எதுவும் ஆசையாக இருந்தியேனோ, அதனால நீ எதுவும் மனசு கஷ்டப்படுவேன்னு நான் அதை சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ அம்மா, அதுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா என்னாச்சு? ஒயன் நிஜமாவே மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாளா? டேய் நீ என்ன சொல்லி கூட்டிகிட்டு போன? நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தானே சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அப்படியே எப்படி கேட்குற? நான் லவ் பண்ணுறேன் தான், ஆனால் உன் மருமக இனிமேல் தான் என்னை லவ் பண்ணுவா. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. மாமா பாய், நான் அவளை பார்க்க போகணும். டே நைட் ஆச்சுடா, மார்னிங் போகலாம். இல்லை எனக்கு அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ நீங்கள் தான் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக நைட் ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. ஜேகே கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அடிச்சிட்டான். என்னடா இவ்வளோ நேரம் அடிக்காமல் இருந்தானே நினச்சேன், அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை அட்டன் பண்ணி சொல்லு, என்ன உனக்கு வேணும்? வெளியில் வா. எது வெளியில் வா? நீங்கள் போயிட்டு டக்குன்னு உங்கள் விண்டோட அந்த கர்ட்டனை வந்து மூவ் பண்ணி பார்க்குறீங்க. அவன் ஸ்ட்ரீட்டில் நின்று கை காட்டிகிட்டு இருக்கான். ஜிக்கி இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? வெளியில் இறங்கி வாடி. முடியாது, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிச்சிருவாங்க என்ன. இப்போ வரப்போறியா இல்லையா? இல்லை நான் வரமாட்டேன், நீ போ, உன் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறேன்னா. இப்போ நீ வரல, நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இரு, முதல்ல காலை கீழே இருக்கு, கேட்டு மேலெலாம் கால் வைக்காத. எங்கேருந்து தான் இந்த குரங்கு வேலையெல்லாம் கற்றுக்குறேனே தெரில, வர இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கீழே இறங்கி அப்படியே யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மெதுவாக கீழே இறங்கி ஓடி வர்றீங்க. இப்போ அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெகி கிட்ட தான், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற? எங்கேருந்து யாராச்சும் பார்த்துருவாங்க, இந்த சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வால் சைடு அங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். என்ன ஜெகி இங்கே நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த வாலில் பின் பண்ண மாதிரி அவங்க ஹெட் கிட்ட ஒரு ஹேண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டியா? ஆமாம். நிஜமாக ஓகே சொன்னியா? ஆமான்னு சொல்கிறேண்ணா. அது அது என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஸோ அதனால கம்பல் பண்ணனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா உன்னையெல்லாம் நான் மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டேன். நம்பிட்டேன். அதான் போய் கூட உனக்கு சொல்ல தெரிலல்ல, அப்படி எதுக்கு? சரி விடு, மேரேஜ் பண்ணிக்க தானே போகிறோம்.
பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸோட வந்து செம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறான். பொறுக்கி பொறுக்கி நவர்றா ஃபஸ்ட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க? சீ, ஐயோ ஐயோ, ஏய் சீயா, எவ்வளோ திமிருடி உனக்கு? புருஷங்கார முத்தம் கொடுத்தா சீங்கிற. ஏ இங்க பாரு, இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு போ, இங்கேருந்து போ, யாராச்சும் பார்த்துருவாங்க போன்னு சொல்கிறேன். என்ன ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருடி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பை அவன் கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறான். ஜிகே சொல்கிறது கேளு, மரியாதை இங்கேருந்து கிளம்பு, நீ நீ பண்ணுறதே சரியில்லை, இன்னும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐப்ரோஸ்லேருந்து அவன் ஒரு ஃபிங்கர் அப்படியே ட்ராவல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. ஜேகே இங்கே பாரு, நீ இதெல்லாம் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, சரியா? முதல்ல கையெடு. இதுக்கே இப்படி கையெடு பிடிக்காதுன்னு சொன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் வித் ட்ரெஸ்ஸில் பெட் மேலே என் கை எங்கெல்லாம் இருக்குமோ ஏச்சு நவர்றா ஃபஸ்ட்டு. எதுக்கு தான் இப்படி பேசுகிறானே தெரில, இதெல்லாம் யார் தான் உனக்கு சொல்லி கொடுத்தானு தெரில. போடா ஃபஸ்ட்டு இங்கேருந்து. ஏன்டி இப்படி துரத்துற? பார்க்க வந்திருக்க நைட்டில், அதுவும் மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருக்கேன், ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் லவ் டைலாக் பேசுவேன்னு பார்த்தா இப்போ பார்த்தாலும் அதே நினப்பு தானாடா உனக்கு? பின்ன இருக்காதா? பார்த்ததுலேருந்து இமேஜினில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் நேரில் பண்ணணும் ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணி வெயிட்டிங் ஃபார் யூ டட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். நீங்கள் உங்கள் லிப்ஸில் கையை வச்சுக்கிட்டு, ஓ இவன் மேரேஜ்க்கு முன்னாடியே உள்ள பாடுபடுத்துகிறானே, மேரேஜ்க்கு அப்புறம் என் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வெட்டிங் ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே ஒரு நாட்டி ஸ்மைலோட உள்ளே என்ட்ராராம். அந்த செகண்டில் உங்களை ஹக் பண்ணி அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே ஜேகே ஜிகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அப்படியே நிமித்தி உட்கார வைக்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னா, இருடா வெட்டிங் நைட்டு தானே, ஆமாம் வெட்டிங் நைட்டு தான், வா வா படு. கொஞ்சம் பேசலாம், ஏதாச்சும் ரொமான்டிக்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போகலாம். இல்லைனா ஒரு லவ் டைலாக்கு அது ஏதாச்சும் சொல்கிறியா? எனக்கு என்ன பிடிக்கும்னு ஃபஸ்ட்டு கேட்குறியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறியா? நீ கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாமே, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரம்? இனிமேல் என் லைஃப்லாம் ஃபுல்லாக உன் கூட தாண்டி இருக்க போகிறேன். எவ்வளோ வேணாலும் பேசலாம், சரியா? அப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை பண்ணலாம். ஜேகே நான் சொல்கிறது கேளுடா. என்னடி கேட்கணும்? ஜேகே முதல்ல எழுந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறீங்க. அப்போயும் அவன் உங்கள் மடி மேலே படுத்திருக்கான். நீங்கள் அவன் ஹேரை அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்டு அவன் சீக்ஸு அதெல்லாம் டச் பண்ணி ரஃப் பண்ணி கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே இருக்கான், நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சொல்லு, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்டா. என்னடி பேச போகிற? எனக்கு நீ என்கேஜ்மெண்ட்டுக்கும் டைம் கொடுக்கல, மேரேஜுக்கும் டைம் கொடுக்கல, எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்ட. இடையில லவ் பண்ணுறதுக்குனாச்சும் கொஞ்சம் டைம் கொடுத்தியா? அட்லீஸ்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சி கேட்டியா இல்லையா? என்கிட்டேருந்து நீ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேங்கிற. எனக்கு நீ லவ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. என் லவ் எனக்கு போதும், உன்னோட லவ்க்கும் என் லவ் போதும், நம்ம 2 பேருக்கும் சேர்த்து நம்ம லவ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டொமக்கில் அவன் கிஸ் பண்ணுறான். சும்மா இருக்குசுது. அப்போது நான் லவ் பண்ணணுமா வேண்டாமான்னு தெரிய வேண்டாமா? எனக்கு தெரியணும் தான், ஆனால் எனக்கு தெரியுமே. என்ன தெரியுமே? லவ் பண்ணாமையா நான் கிஸ் பண்ணுறப்பெல்லாம் நீ தடுக்காமல் இருந்த மேரேஜ்க்கு முன்னாடி? அது நான் தடுக்க நீ எங்கடா நீ அடங்குன? என்னை மடக்கி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போயிடுவ. அப்போ நான் என்ன பண்ணுறது? சரி அப்போ விடு. எந்த ஒரு பையனுமே அங்கே டச் பண்ணால் அடுத்த செகண்டே அரைஞ்சிருவா. ஆனால் நான் உன்னைய 2 டைம் ப்ரெஸ் பண்ணியும் என் கன்னத்தில் கை வைக்காம இருந்தியே, அது எப்படி? அது அன்னைக்கு நான் ஸ்டாச்சுவாக இருந்தேன், அதனால ஒர்க்குன்னு வந்துட்டா அப்படிதான். பொய் சொல்லாதடி, எனக்கு என்ன பிடிக்கும் தானே. அப்படிலாம்
பெருசாலாம் பிடிக்காது. சும்மா வேணா சொல்லலாம் லைட்டா. எது? லைட்டா. ஆமா லைட்டா. லைட்டா பிடிக்கும்னு. ஆமா அப்படிங்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல அவன் கேட்டுக்கிட்டே உங்கள படுக்க வச்சு அப்படியே ரொட்டேட் ஆகி உங்க மேல வந்துட்டு இருக்கான். கொஞ்சமா தான் பிடிக்குமா? ம். எப்போ ஃபுல்லா பிடிக்கும்? தெரியலையே. ம். இப்போ? ம். இன்னும் கொஞ்சமா பிடிச்சிருக்கு. ம். 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 பிடிக்காதடா. இப்போ? இப்போ ஆல்ரெடி பிடிச்சிருக்கு. ஒரு 50% 50% தானா? ம். மீதி 50% எப்போ பிடிக்கும்? அது நெக்ஸ்ட் டே மார்னிங். நீங்க அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் சேர்ஸில் உங்கள் ஃபேஸை இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மிட் நைட் அரௌண்ட் இருக்கும். நீங்கள் செம்ம மோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை வச்சு பூந்து விளையாடிட்டு இருக்கிறான். விடவே மாட்டேங்கிறான். உங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அவன் இதுக்காகவே உங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறீங்க. ஃபைனலாக நீங்கள் செம்ம டயர்டாகி படுத்துட்டீங்க. உங்கள் மேலே அவன் தான் இருக்கான். ஸோ அவன் பெட்ஷீட்குள்ளே இருக்கான். நீங்கள் அவன் ஹெட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சுருக்கீங்க. ஹீ சக்ட் யூ. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் லோயர் லிப்பை பைட் பண்ணிவிட்டு நீங்கள் மோனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் ஹெட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி அவனுக்கு ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அவன்கிட்டேருந்து பயங்கரமாக சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஜேகே ஜேகே சொல்லுடி. ஜேகே போதும், கொஞ்சம் விட. என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஜேகே ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கு. ஜேகே ப்ளீஸ்டா விட்றா. அட போடா, எனக்கு முடியலடா, எனக்கு வலிக்குது. என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஏய் பைட் பண்ணாதன்னு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன். பைட் பண்ணுற, அப்புறம் சக் பண்ணுற, அப்புறம் லிக் பண்ணுறேன். என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஏய் 2 மினிட்ஸ் இருடி. நைன் பேசிக்கிட்டே இருக்கடி. ஜேகே 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 என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் டங்கை வச்சு செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அவன் ஹெட்டை அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சி அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே 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 என்னடி? அட்லீஸ்ட் லெஃப்ட் சைடுனாச்சு வா. ரைட்லேயே இருக்கிற இவ்வளோ நேரம் ஒரே சைடு. என்னால் முடியல, சுத்தமாக முடியல. எனக்கு பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கு. வயன் ப்ளீஸ்டா. அவன் ஹெட்டை அப்படியே நிமித்தி உங்களுக்கு பிடிக்கிறீங்க. அவன் பெட்ஷீட் விட்டு வெளியில் வந்து அப்படியே பவ் பண்ண மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் லிப்ஸ் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு லிட்ரலி உங்களுக்கு ஒன் சைட் ஃபீல் பண்ண முடியல. அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்பயே ஒரு ஹேண்டு ஒரு சைடு ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏண்டா ஏன் இப்படி? பின்ன என்னடி? ஏன் என்ன ஸ்டாப் பண்ணுற நீ? ப்ளீஸ்டா, மிட் நைட்டுக்கு மேலே ஆச்சு, தூங்கலாம். இல்லை எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். இனிமேல் டெய்லியும் அதான் தான் பண்ண போகிற. எனக்கு இப்போ வேணும்டி. வித்தாதடா. என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. பாரு, இப்போ கூட ஹேண்ட் இருக்கிறதே எனக்கு தெரியல. ஏன் இப்படி? பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக சினுங்கின மாதிரி உங்கள் நெக்குக்குள்ளே கொண்டு போயிட்டு அவன் ஃபேஸை பரி பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணி அவன் ஃபேஸை பிடிக்கிறீங்க. அப்படியே க்யூட்டாக பன்னி மாதிரி அவன் லிப்ஸ் ரெண்டும் வெளியில் வந்துருச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஏன்டி? எனக்கு தான் வேணும்னு சொல்கிறேன்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணிடி ப்ளீஸ்டி. சத்தியமாக முடியலடா. 1 டே நாச்சும் எனக்கு டைம் எடுக்கும். ப்ளீஸ் 5 மினிட்ஸ் மட்டும். நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க லிப்ஸில் வந்து அழகாக இருக்குடி பொண்டாட்டி. எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஏய் பொறுக்கி ப்ளீஸ் பாப்பா, 5 மினிட்ஸ் மட்டும் டி ப்ளீஸ். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. உங்கள் லெஃப்ட் சைடு சேர்ஸ் மேலே அந்த பெட்ஷீட் கவராக இருந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் பெட்ஷீட்டை எடுத்து விட்டுட்டு அவன் ஃபேஸை கொண்டு போயிட்டு உங்கள் சேஸில் வச்சுட்டு அவனுக்கு சேர்த்து அப்படியே கவரப் பண்ண மாதிரி பெட்ஷீட் போட்டுட்டு அவன் ஹெட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவன்
அழகா சாஃப்டாக சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நைஸாக க்ளோஸ் பண்ணி அவங்க லோயர் லிப்பை பைட் பண்ணி அவங்க பில்லோவை டைட்டாக ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழகாக அதை ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் இன்னும் ட்ரெஸ் கூட முழுசாக மாற்றலை. சாரி அந்த ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸோடு நின்றுட்டுருக்குறீங்க. அவன் ஹேண்ட் உங்கள் செஸ்ட் மேலே இருக்குது. பேக் சைடுலேருந்து ஹக் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஹேண்டை போட்டு அடிச்சிட்ருக்குறீங்க. கையை எடேண்டா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னை ரெடியாக விட்றா, கீழே போயிட்டு ஒரு காஃபினாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வரேன், குடி ப்ளீஸ். அப்படி கேட்கலாம். சிக்கி எனக்கு வலிக்குது, எனக்கு பாவமாக இல்லையா உனக்கு பார்க்க, என்னடி பண்ணுறது, எனக்கு பாவமாக இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. சரி சரி போதும் சரியா, கையெடு ப்ளீஸ், கையெடு. நீ பட்டும் இல்லை சமத்துக்குட்டி இல்லை, கையை எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காரு. நான் போயிட்டு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன். வேண்டாம், நம்ம டேபிளில் சாப்பிட வேண்டாம், அப்புறம் வா பெட்டில் சாப்பிட்லாம். டே அடங்கடா கொஞ்சம், ஈஸிடி பட்டு. ஒரே ஒரு ரவுண்டு மார்னிங்கில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஜேகே, டயர்டாக இருக்குது, நானே சாப்பிட்டு வந்து தூங்கலான் இருக்கேன். எது தூங்குறதா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் சைட்லேருந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க நெக்கில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க. இன்னும் நீங்கள் அந்த ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டோட தான் இருக்கிறீங்க. ஸோ அவன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள போட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் மிரரில் பார்க்குறத அவன் பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். அவன் அவங்க ஷோல்டரில் ஃபேஸ் வச்சுருப்பான் இல்லையா, நீங்கள் சைடாக திரும்பி பார்க்குறீங்க. அழகா இருக்குடி. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேளு. மெதுவாக ப்ரெஸ் பண்ணுடா. ஓகே ஓகே, இது ஓகேவா? இது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு அடி போடுறீங்க. அவங்க ஃபேஸை சைடாக திருப்பி சொல்லு, என்ன கேட்கணும்? இதெல்லாம் பண்ணுறல்ல, ஆமாம். நாளைக்கு நமக்குன்னு பாப்பா வந்தால் என்னடா பண்ணுவேன்? அப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு. இப்போ சொல்கிறேன், இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது டிங்கிட்டுல. அப்போ என்னடா பண்ணுவேன்? அப்போ ஜேகே சாரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, அதான் மொத்தம் வாங்குவேன். சரி சொல்லு, அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, அதான் 2 இருக்குல்ல, ரைட்டு பாப்பாவுக்கும் லெஃப்ட் எனக்கு, பொறுக்கி எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே பிடிச்சி தள்ளிட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் மிரரை பார்க்குறீங்க. அவன் இப்போ சொன்னது உங்களுக்கு அவ்வளோ ஷையாக அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது. எப்படி பேசுகிறான் பாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்டை ஃபேஸில் வச்சு அப்படியே வரி பண்ணிவிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவன் வெளியிலேருந்து வயன் பாப்பா கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் டோரை பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. டாடா பை, see you, love you all.